இன்றைக்கி லஞ்ச்க்கே ரொம்ப போரிங்காக கர்ட் ரைஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. திடீர்னு பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு சாதிச்சிட்டா அப்படின்னு ஒரு ஃபீலு. பரோட்டா கடைக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் தெரியுது வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா சரி வேணாவா லேட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட டைலாக்லாம் பேசிட்டு எப்படியோ ஒரு வழியாக பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து எல்லாத்தையும் பிரித்து எனக்கு வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து இந்த பரோட்டாவை வந்துட்டு குழம்புல தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பரோட்டானா இப்படியா சாப்பிடுவாங்க, எங்களை மாதிரி சாப்பிடு, ஏன் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், பிச்சு போட்டு குழம்புல வச்சு ஊற வச்சு சாப்பிட்டா தானே பரோட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. சரி இன்னைக்கு அவங்க ஸ்டைலில் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கல. எப்பயுமே பரோட்டானாவே எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுவீங்க. ஆனால் நான் அப்படி சாப்பிட மாட்டேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. இதை விட பரோட்டாவை யார் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.